இப்போ இந்த 4, 13, 22, 31 இந்த தேதியில் பிறந்திருக்கவங்க 200-300 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கிறவங்க எப்படி இருக்காங்க கேரக்டரிஸ்டிக்ஸ், இப்பவும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ தெய்வீக వ్యక్తిகளாக இவங்க வரலாம் அப்படின்னும் போது 13ஆம் தேதி பிறந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குரு சுவாமி ராமானுஜர், அப்போ அந்த காலத்தில் 1000 இயர், இப்போ 2000 போயிட்டு இருக்கு இல்லையா, 1000ல் பிறந்தவர், 4th ஏப்ரலில் பிறந்தவர். அவர் தெய்வீக புருஷர்கள், அவரே தெய்வம். இன்னும் 4 நாளில் பிறந்தவங்க சிம்ரன், நல்ல டான்ஸ்ன்னு சொன்னேன். பிஜு மகாராஜ், இவரும் அவ்வளோதான், ஒரு நல்ல கதக் டான்ஸரு, பின்ன ஆன்மீக குரு. அப்புறமா நூத்தன் அப்படின்னு ஒரு ஃபிலிம் ஆக்ட்ரஸ் பார்த்துருப்பீங்க, இதில் இருந்த ஹாலிவுட்டில் ஹிந்தி நடிகை, அவங்க கூட 4ஆம் தேதி ஜூன் பிறந்தவங்க. 4ஆம் தேதி ஜூலை குல்சாரிலால் நந்தா கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் முன்னாள் பிரதமராக இருந்தவர். ஊர்மிளா மாட்டோன்கர் நான் சொன்னேன். 4 ஜனவரி தான் தமிழ் நடிகன் ஜீவா, அவரும் கூட 4ஆம் தேதி பிறந்தவர். பர்வீன் பாபின்னு பார்த்துருப்பீங்க, அவரும் இந்தி நடிகர், 4ஆம் தேதி பிறந்தவங்க. 4ஆம் தேதி ஜூன் பிறந்தவங்க தான் எஸ்பி பாலசுப்ரமணியம். அப்புறமா இன்னொருத்தர் 4ஆம் தேதி ஆகஸ்ட் பிறந்தவர் கிஷோர் குமார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கெல்லாம் எங்கே நமக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படிலாம் சொல்லுவாங்க, அங்கே நார்த்தில் வந்து கிஷோர் குமார் அதே ஃபேமஸான 1929 பிறந்தவர். எஸ்பி பாலசுப்ரமணியம் 1946 பிறந்தவர். பாருங்கள், 4ஆம் தேதி பிறந்தவங்க பாடுவாங்க, அவங்க பாட்டை கேட்டுட்டு நம்ம மயங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குவாங்கன்னு. அனில் அம்பானி, முகேஷ் அம்பானியுடைய தம்பி, 4th ஜூன் பிறந்தவர். 4th ஆகஸ்ட் பிறந்தவர் பராக் ஹுசேன் ஒபாமா, பிளாக் பிரசிடென்ட். அமெரிக்காவில் என்னதான் வளர்ச்சி டெவலப்டு கண்ட்ரி இருந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஆனாலும் 2 தடவை பிரசிடென்ட் ஆனவர் கன்சிக்யூட்டிவாக. பராக் ஹுசேன் 4ஆம் தேதி பிறந்தவர். ரிஷி கபூர் யார் அப்படின்னா ஹிந்தி நடிகர். இப்போது அனிமல் மூவி வந்தது இல்லையா, அனிமல் மூவி செஞ்சாங்க யார், ரன்பீர் கபூர், அவங்களுடைய ஃபாதர், அவரும் நல்ல நடிகர். ஸோ ரன்வீர் கபூர் கூட நல்ல நடிகர் தான், அவரும் 4ஆம் தேதி பிறந்தவர். கர்நாடகாவில் இன்னொருத்தர் நீங்கள் பார்க்கலாம், அனந்த் நாக் அப்படின்ற ஒரு நல்ல ஆக்டர் அவர். அதே போல் கண்டசாலான்னு கேள்விப்பட்டிருக்கோம், தெலுங்குல என்ன எஸ்பி பாலசுப்ரமணியம்லாம் சீனியர், அவங்கலாம் அந்த காலத்தில் 1922 பிறந்தவர். யார், இந்த கிஷோர்குமார் அவங்கெல்லாம் என்ன 1929 சொன்னேனே, அப்போ பிறந்தவர். டபு நடிகை பார்த்துருப்பீங்க, அவர் கூட 4ஆம் தேதி பிறந்தவங்க தான். ஏன்னா 13ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு,